எபிசோட்ல மணிகண்டனை தவறா நினைச்சு குரு அம்மா தண்டனை கொடுக்கறதையும் மணிகண்டன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது மனு வாயாலேயே சொல்லி தெரிஞ்சுக்கிறதையும் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா இந்த எபிசோட்ல குரு அம்மா நிரபராதியான மணிகண்டனுக்கு தண்டனை கொடுத்துட்டுமே, இந்த பெரிய பாவத்துக்கு ஆளாயிட்டேனே, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கையில கற்பூரத்தை ஏத்திக்கிட்டு சரஸ்வதி தேவி கிட்ட அழுது வேண்டிட்டு இருக்க, எதேச்சியா அந்த பக்கம் வந்த சங்கரன் கண்ணில் இது பட, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு குரு அம்மா என்னை தடுக்காத சங்கரா, எனக்கான தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்ல, உடனே சங்கரன் ஓடி போய் குருவை கூட்டிட்டு வர, குரு வந்து சாவித்ரி என்ன இப்படி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பண்ணாத, என்னவா இருந்தாலும் நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்க, அதுக்கு அந்த அம்மா என்னை தடுக்காதீங்க, என்னை இப்படியே விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு மணிகண்டன் வந்து அம்மா என்னம்மா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு, கையில கற்பூரத்தை ஏந்தி தான் கடவுளை வேண்டிக்கணுமா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அம்மா நிரபராதியான உன்னை தண்டிச்சதுக்கான பிராய்ச்சித்தமா இதை நான் பண்றேன், சுட்டு எரிக்கிற வெயில்ல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்ப, அந்த வலியும் வேதனையும் நான் அனுபவிக்கணும் அப்படிங்கறதால தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மணிகண்டன் உங்க கை சுட்டதால வலியும் வேதனையும் அனுபவிக்கிறது நீங்க மட்டும் இல்ல, என்னோட மனசும் தான், அம்மா எப்படி மகனை தண்டிப்பாங்களோ அது மாதிரி தானே நீங்க என்ன தண்டிச்சது, நீங்க எனக்கு அம்மா மாதிரி இல்ல, அம்மா தான், நீங்க பிராய்ச்சித்தம் எதுவும் செய்ய வேண்டாம், நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு குரு அம்மா மணிகண்டா, குருவோட மனைவிய தன்னோட சொந்த அம்மாவா பாக்குற நீ எனக்கு பெத்த புள்ளைக்கு சமம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மணிகண்டன் ரொம்ப சந்தோஷப்பட, குருவும் சங்கரனும் நிம்மதி அடைய, குரு அம்மா இனி மணிகண்டன் நமக்கு சொந்த மகன் அப்படின்னு குரு கிட்ட சொல்ல, குரு சரஸ்வதி தேவி கிட்ட வந்து அம்மா வித்யா தேவி உங்களுக்கு கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு வணங்க, எல்லாரும் கடவுளை பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்க, மணிகண்டன் மட்டும் திரும்பி வந்து சிரிக்க, அந்த சீனை அதோட கட் பண்ணிட்டு அடுத்த சீனா வைகுண்டத்துல விஷ்ணுவதையும் காட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு விஷ்ணு சிரிச்சுட்டு இருக்க, பிரபு நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், மணிகண்டனை தவறா புரிஞ்சுக்கிட்டு அவன் மேல கடுமையான கோபத்துல இருந்த குருவோட மனைவியோட மனசுல இடம் பிடிச்சிட்டான் மணிகண்டன் அப்படின்னு நினைச்சுதானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு விஷ்ணு தண்டனை கொடுத்த சாவித்ரி தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்ட தண்டனையிலிருந்து காப்பாத்தின மணிகண்டனோட மனசு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்க, அதுக்கு விஷ்ணு என்ன சந்தேகம் தேவி, எதா இருந்தாலும் கேளு அப்படின்னு சொல்ல, அது தேவி மணிகண்டனோட குரு பக்தியையும் நேர்மையையும் அறிவையும் கீழ்படுகிற குணங்களையும் நல்லா தெரிஞ்சிருந்த சாவித்ரி ஏன் மனுங்கிற பையன் சொன்ன பொய்களை நம்பி மணிகண்டனை தண்டிக்கணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு விஷ்ணு தேவி இது நான் குரு தம்பதிகளை சோதிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்ல, அதுக்கு தேவி என்ன சோதிக்கிறக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு விஷ்ணு ஆமா, எல்லாம் தெரிஞ்ச ஞானிகள் கூட சில சமயம் பிரபஞ்ச மாயா வலையில சிக்கி தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க, மகா ஞானியான குரு தன்னுடைய சிஷ்யனான மனுவுக்கு கடினமான சாபம் கொடுக்க நினைக்க வச்சது நான் தான், அப்படி அவர் சாபம் கொடுக்க நினைச்ச போது மணிகண்டன் தடுத்து நிறுத்தி தன்னோட உண்மையான குணம் என்னங்கிறது குருவுக்கு காட்டிட்டான், குருவோட சாபம் எப்பேற்பட்ட கடுமையான சாபம் அப்படிங்கிறது குருவுக்கு உணர்த்தி இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தேவி அப்படியா பரவாயில்லையே, தன்னோட மகனோட திறமைகளை மென்மேலும் உயர்த்த அம்மாவான நீங்க காட்டுற ஆர்வத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு விஷ்ணு அந்த விதத்துல என்னோட பங்களிப்பு மட்டும் இல்ல, அப்பாவான ஈஸ்வரனோட பங்களிப்பும் இருக்கு அப்படிங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு தேவி நடக்கட்டும் நடக்கட்டும், மணிகண்டனோட சரித்திர பயணம் இன்னும் தொடரட்டும் அப்படின்னு சொல்ல, அடுத்த சீனா கைலாயத்துல பனி மலைகளுக்கு இடையில சிவன் சந்தோஷப்பட்டுட்டு அமர்ந்திருக்க, அந்த இடத்துக்கு பார்வதி தேவி வந்து மணிகண்டனோட லீலைகளை பார்த்து சந்தோஷத்துல இருக்கீங்க போல அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவன் ஆமா சிரிக்கவும் சிந்திக்கிறதுக்குமான காரியங்களை தானே மணிகண்டன் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பார்வதி குழந்தை பருவம் மாறாத மணிகண்டன் இவ்வளவு பக்குவமா நடந்து கொள்றத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவன் சிரிக்க, மறுபடியும் பார்வதி நிரபராதியான தன்னை தண்டிச்ச குரு அம்மா கிட்ட அவன் காட்டின அன்பையும் மரியாதையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அது மட்டும் இல்ல சிஷ்யனுக்கு கொடுக்க இருந்த சாபத்தை தடுத்து நிறுத்தி குருவுக்கு புத்திமதி சொன்ன மணிகண்டன் எல்லாரை விடவும் உயர்ந்தவனா மாறிட்டான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவன் கலியுக வரதனான தாரக பிரம்மஸ்வரூபன் தான் மணிகண்டன், அதுக்கான எல்லா குணங்களும் அவன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு நாரதர் வந்து ஒரு வணக்கத்தை போட, சிவனும் திருப்பி வணக்கத்தை சொல்லிட்டு
என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு நாரதர், விஷயங்கள் எல்லாமே அங்க பூலோகத்துல குருநாதரான மகுடியோட ஆசிரமத்துல சிறப்பா நடந்துட்டு தானே இருக்கு. உங்களோட சொந்த மகனை சூரிய தேவன் கிட்ட இருந்து காப்பாத்த அப்பாவான நீங்க நெற்றி கண்ணை திறந்ததும் அம்மாவான விஷ்ணு தேவன் சுதர்சன சக்கரத்தை சுழற்றுறதையும் பார்க்கும்போது நாராயண நாராயண அப்படின்னு சொல்ல உடனே பார்வதி, கண்டிப்பா மகனை காப்பாத்துறதுல அப்பாவும் அம்மாவும் காட்டுற ஆர்வத்தை பார்த்தா எனக்கு பொறாமையாத்தான் இருக்கு நாரதரே அப்படின்னு சொல்ல அதுக்கு நாரதர், கண்டிப்பா நீங்க பொறாமப்பட்டே ஆகணும் தேவி. ஏன்னா உங்க மகன்களான விநாயகருக்கும் முருகருக்கும் கிடைக்க வேண்டிய அன்பையும் அரவணைப்பையும் பிரிச்சு இப்போ பகவானான சிவன்கிட்ட இருந்து மணிகண்டனுக்கு கிடைக்குது. அதனால எல்லா பெண்களுக்கும் இருக்கிற பொறாமை குணத்துல கொஞ்சம் உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவன், நாரதரே அப்பாவான என்னோட பாசம் மணிகண்டனுக்கு பிரிச்சு கொடுக்கறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி கைலாசத்துல இருக்கிற எங்க குடும்பத்துல கலகத்தை உண்டு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே நாரதர், எந்த ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் பதவிக்கும் ஆசைப்படாத மணிகண்டனை கொல்றதுக்கு சிலர் காய் நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவன், நேர்மையா இருக்கிறவங்களுக்கு எதிரிங்க இருப்பாங்க அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட நீதி. நாரதரே, எதிரிகளை எதிர்கொண்டு சமாளிச்சு தோற்கடிச்சு தன்னோட அவதார நோக்கத்தை நிறைவேற்றத்தான் அம்மா அப்பாவான நாங்க இவ்வளவு கவனமா இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்ல உடனே நாரதர் தலையாட்டிட்டு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அடுத்த சீனா அரண்மனையில மந்திரி ஓலைச்சுவடியை கையில வச்சுக்கிட்டு எதையோ படிச்சுட்டு வர அந்த இடத்துக்கு சக்கரபாணி ஓடி வந்து குருகுலத்துல இருந்து ஒரு செய்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு மந்திரி, என்னன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்க அதுக்கு சக்கரபாணி, குருகுலத்துல குரு மணிகண்டன் கையில தட்டை கொடுத்து ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்ல, குரு சொன்ன விஷயத்த சரியா செய்யாததால மணிகண்டனுக்கு தண்டனை கொடுத்து அந்த தண்டனையும் மணிகண்டன் ஏத்துக்கிட்டு தண்டனையை அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல அதுக்கு மந்திரி, இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னா அப்படின்னு கேட்க அதுக்கு சக்கரபாணி, நம்ம தான் மணிகண்டனோட நகர்வுகளை தெரிஞ்சுக்க ஆட்களை அனுப்பியிருக்கோமே, அவங்க தான் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மந்திரி யோசிச்சுக்கிட்டே நடக்க சக்கரபாணி, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு மந்திரி, மணிகண்டனை கொல்றதுக்கு தேவையான அளவுக்கு பணம் கொடுத்து அடியாட்களை ஏற்பாடு பண்ணியும் அவங்களால மணிகண்டனுக்கு ஒரு சின்ன கீறலை கூட ஏற்படுத்த முடியல அப்படின்னு சொல்ல அதுக்கு சக்கரபாணி, இல்ல அந்த ஆளுங்க இப்போ கொலை பண்ற தொழிலை விட்டுட்டு நல்லவங்களா வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மணிகண்டனோட மந்திர தந்திரத்தால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு மந்திரி, இப்பதான் மணிகண்டனை கொல்றதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சக்கரபாணி, ஓ அப்படியா, ஏதாவது புதுசா ஐடியா கிடைச்சுதா அப்படின்னு கேட்க அதுக்கு மந்திரி, கிடைச்சது, ஐடியா கிடைச்சிருச்சு. மணிகண்டன் பிச்சை பாத்திர குருவோட தண்டனை இதையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கதையை கட்டி மகாராஜாவோட மனசுல இருந்து மணிகண்டனை சுத்தமா நீக்கிடணும். இனி என்னோட பகடை ஆட்டத்தை பார்க்க தானே போற அப்படின்னு சொல்ல அடுத்த சீனா குருகுலத்துல மணிகண்டன் நண்பர்கள் கூட பேசிட்டு இருக்க அதுல ஒரு பையன் மணிகண்டன் கிட்ட, உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்த குரு கிட்ட இருந்து எவ்வளவு சாமர்த்தியமா தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்ல அதுக்கு கண்ணன், துரோகியான மனு இப்ப குரு முன்னாடி கரும்புள்ளியா ஆக மணிகண்டன் இப்ப நல்ல சிஷியனா பேர் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல அதுக்கு மணிகண்டன், இதெல்லாம் என்னோட திறமையால இல்ல கண்ணா, நடந்த எல்லா விஷயங்களும் சங்கரன் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னதால மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு சங்கரன் சிரிக்க அந்த நேரத்துல மனு இவங்க பேசுறத ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கான். மறுபடியும் மணிகண்டன், தக்க சமயத்துல சங்கரன் உண்மையை சொன்னதால தான் என் மேல இருந்த தவறான எண்ணம் மாறுச்சு, தப்பா நினைச்சிட்டு இருந்த எண்ணங்களும் மாறுச்சு. இதெல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு காரணம் சங்கரன் தான். சங்கரன் எனக்கு கூட பிறந்த சகோதரன் மாதிரி. சங்கரனுக்கு பேச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த குருகுலத்தை விட்டு போவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சங்கரன் வருத்தப்பட்டுட்டு அழுக மணிகண்டன் சங்கரனோட கண்களை தொடச்சு விட்டுட்டு, அந்த ஜெகதீஸ்வரன் எப்பவுமே உன் கூடையே இருப்பாங்க, கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மனு, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், என்ன குரு முன்னாடி அவமானப்படுத்திட்டு இப்ப நீங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்களா, நான் விடவே மாட்டேன், உங்களை நான் சும்மா விட போறதா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அடுத்த சீனா அரண்மனையில ராஜா மந்திரி சபைக்கு வர மந்திரிகள் எல்லாரும் வணக்கம் சொல்ல எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு, ராஜசேகரன் அப்படிங்கிறனா பாண்டிய வம்சத்துல பிறந்தவன், மக்களுக்கு நீதி வழங்குறதுலயும் எதிரிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் தண்டனையும் வழங்கி நீதியை நிலைநாட்டுற வம்சங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு கேட்க அவையில இருக்கிற
இருக்கிற எல்லாரும் தலையாட்ட மந்திரியும் சக்கரபாணியும் இதையெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ராஜா ராஜ்யத்தோட மானத்தை காப்பாத்துற பொறுப்புல இருக்கிறானா, ராஜ்யத்துக்கு அவமானம் ஏற்படுத்துற எந்த காரியத்தையும் ஏத்துக்க மாட்டேன். அப்படி ஒரு தவறை யார் செஞ்சாலும் அவங்க யாரா இருந்தாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தளபதி அப்படி ராஜ்யத்துக்கு அவமானம் வர்ற அளவுக்கு யாரும் தவறான செயல்ல ஈடுபடல. இந்த ராஜ்யத்தோட நல்லதுக்காக நீங்க உங்க உயிரை கூட கொடுப்பீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த ராஜ்யத்துக்கு எந்த கெட்ட பெயரையும் ஏற்படாம எதிரிங்க கிட்ட இருந்து பாதுகாப்பேன். இந்த பொறுப்பை நான் சிறப்பா செய்வேன் பிரபு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா அந்த விஷயத்துல உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுற சேனாதிபதி அப்படின்னு சொல்ல, உடனே அந்த இடத்துக்கு மந்திரியும் சக்கரபாணியும் வர, ராஜா மந்திரியை பார்த்து என்ன இப்ப வரீங்க, எங்க போனீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மந்திரி நீங்க தானே பிரபு ராஜ்யத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வர சொன்னீங்க. போனேன், தெரிஞ்சுக்கிட்டும் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுல ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு மந்திரி உங்களுடைய வம்சத்தை பத்தியும் பாரம்பரியத்தை பத்தியும் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா ஆமா அதுக்கு என்ன அப்படின்னு கேட்க, மறுபடியும் மந்திரி உங்க வம்சத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் களங்கம் ஏற்படுத்துற வகையிலான செய்தியைத்தான் நான் இப்ப கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா அதிர்ச்சி அடைஞ்சு என்ன என் வம்சத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் களங்கம் ஏற்படுத்துற செய்தியா, என்ன அப்படிங்கறத விவரமா சொல்லு மந்திரி அப்படின்னு கேட்க, அதுக்கு மந்திரி குருகுலத்துல குரு மத்த குழந்தைகள் கூட மணிகண்டனையும் பிச்சை எடுக்க அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா குருகுலத்துல பிச்சை எடுத்து உணவு சேகரிக்கிறதுங்கிறது பழக்கத்துல இருக்கிற ஒண்ணுதான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கூட சாந்திவினி மகரிஷியோட சிஷ்யனா இருக்கும்போது பிச்சை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல, உடனே சக்கரபாணி குருவுக்கு கீழ்ப்படியாமல் நடந்த காரணத்துக்காக மணிகண்டனுக்கு குரு தண்டனை கொடுத்திருக்காரு. அதுக்கு மந்திரி இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லியிருப்பாங்களா பிரபு, பாண்டிய வம்சத்துக்கு களங்கம் ஏற்படுத்துற வகையில மணிகண்டன் நடந்திருப்பானா அப்படிங்கறது நீங்க தான் விசாரிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா கண்டிப்பா நான் விசாரிக்கிறேன். என்னோட வம்சத்துக்கு களங்கம் ஏற்படுத்துற வகையில மணிகண்டன் நடந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கான தண்டனைய பாரபட்சம் இல்லாம கொடுப்பேன்னு சொல்லிட்டு கோபமா கிளம்ப, சபையில இருக்கிற ஒருத்தர் பந்தல தேசத்துல வாழ்ற மக்கள் அதிக எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிற மணிகண்டன் இனி அரண்மனைக்கு திரும்பி வரமாட்டாரோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அந்த நேரத்துல சக்கரபாணி மந்திரி கிட்ட போய் நம்ம போட்ட திட்டம் நடக்குமா அப்படின்னு கேட்க, அதுக்கு மந்திரி கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே சக்கரபாணி மணிகண்டனை இந்த பந்தல ராஜ்யத்தை விட்டு துரத்தி சிம்மாசனத்தை கைப்பற்ற இந்த சக்கரபாணி என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டேன். இனி நீங்க தான் சரியா காய் நகர்த்தி உங்க புத்தியை காட்டணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மந்திரி கண்டிப்பா இந்த முறை நம்ம திட்டம் பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, இதோட இந்த எபிசோடு முடியுது. இதோட தொடர்ச்சியா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.